ஹாய் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஆடி 2வது வெள்ளி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாங்க. புளியோதரைக்கு ஒரு 100 கிராம் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுட்டுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஒரு 3/4 பதம் நல்லா வேகிற வரைக்கும் விட்டுறலாங்க. அதை ஒரு 3/4 பதம் தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து இன்னொரு பக்கம் வச்சுட்டுங்க. இன்னொரு கடாயில் தேவையான அளவுக்கு, அதாவது அந்த தொக்கு எந்த அளவுக்கு வருவதோ நமக்கு அதுக்கு தகுந்த அளவுக்கு நல்லெண்ணெய்ங்க ஊற்றி அதில் கடுகுங்க கடுகு போட்டுட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்புங்க. இது ரெண்டையும் ஒரு வணக்கிட்டு ஒரு கட்டி பூண்டுங்க, ஒரு கையளவுக்கு நடக்கடலை எல்லாத்தையும் போட்டுட்டுங்க. இந்த பூண்டில் இப்பயே நம்ம லைட்டாக உப்பு போட்டு வணக்கினாதான் அதில் டேஸ்ட் வருங்க. இல்லைன்னா அந்த உப்பு இல்லாமல் அந்த பூண்டில் அந்தளவுக்கு டேஸ்ட் வர்றதுனால கொஞ்சமாக அந்த பூண்டுக்கு மட்டும் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. ரெண்டும் கலர் சேஞ்ச் ஆகணும். ஏன்னா நான் பச்சை நடக்கடலை தான் சேர்த்திருக்கிறேங்க. அதனால் நடக்கடலையும் பூண்டு கலர் சேஞ்ச் ஆகணுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு அதுலேயே கருவேப்பிலை, ஒரு 10 வரமிளகாங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ இதெல்லாம் ஒரு கலக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற புளி பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிடலாங்க. இது புளி நல்லா கெட்டியாக இருக்கணுங்க. தண்ணியாட்டம் இருந்ததுன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும், டேஸ்ட்டு நமக்கு அந்த அளவுக்கு வராது. இதுக்கு ஒரே ஒரு ஜீரக மிளகை நுணுக்கி போடணும். இது செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் இது போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், இது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 4-5 மிளகு, ஒரு 4-5 பல்லு பூண்டுங்க நல்லா நுணுக்கி இதில் போட்டுட்டு ஒரு 2-3 கொதி வந்ததுக்கு அப்புறமா வெல்லம் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக இது காரத்தை பேலன்ஸ் பண்ணும், புளிப்பு பேலன்ஸ் பண்ணும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடிங்க. அவ்வளோதான், இதுக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு, சாப்பாடு ஏற்கனவே நான் 1 டம்ளர் வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ நம்ம இதை சாப்பாட்டில் போட்டு கலக்கி விட்டுறலாங்க. சாப்பாட்டில் எந்த கட்டி இல்லாமல் இருக்கணும். சாப்பாட்டை ஆற வைக்கும்போது கொஞ்சமாக அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு புளி பேஸ்ட் அதில் போட்டு நல்லா கலக்கி எடுத்துடலாங்க. மீதி இருக்கிற புளி பேஸ்ட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோமா, அது என்றைக்குனாவது நமக்கு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் டைமில் கூட டக்குன்னு யூஸ் ஆகும். அவ்வளோதாங்க, நம்ம புளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இதில் சரியாக கலர முடியலைங்க. அதனால் அந்த கடாயில் இந்த புளி பேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு சாப்பாட்டையும் அதிலேயே போட்டு நல்லா வணக்கி இது பண்ணியாச்சுங்க, கலக்கியாச்சு. எப்பயுமே புளி சாப்பாடுங்க 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம செஞ்சு போட்டு வச்சிட்டோமா தான் அந்த புளியோட அந்த எசன்ஸை சாப்பாட்டில் இறங்கி சாப்பாடு நல்லா இருக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு இன்றைக்கி புளியோதரை செஞ்சுட்டேன். அடுத்தது நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் பார்க்கலாங்க. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். ஒரு 100 கிராம் பாசிப்பருப்புங்க, அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கருகக்கூடாதுங்க, மீடியம் இதிலே வச்சு பாசிப்பருப்பு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு இதில் சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருங்க. அதை வணக்கணுங்கிறது தேவை கிடையாது. இது நல்லா வணங்கி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஸ்மெல்லு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுட்டுங்க நல்லா கழுவி இது எடுத்து வச்சுக்கலாம். பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம பாசிப்பருப்பை சேர்த்திடலாம். இந்த பாசிப்பருப்பை சேர்த்திட்டு நம்ம தட்டு போட்டு மூடணுமா, அடுப்பே வீணாக போயிருங்க, எல்லாம் பொங்கி பொங்கி வரும். ஸோ கொஞ்சமாக நம்ம மீடியமில் வச்சுட்டு அதை மூடி வைக்காமல் இருக்கிறது தான் நல்லது. இல்லை இது டக்குன்னு ஆகணுன்னா நம்ம குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே எடுத்துட்டோமா டக்குன்னு வேலையாகி போயிடும். இதுக்கு இப்போது நம்ம ஒரு சின்ன இது ஒன்று அரைக்கணுங்க. தேங்காய், பச்சரிசி, 3 ஏலக்காங்க, சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்ங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, 3 ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டுங்க. இப்போ பருப்பு வெந்துருச்சுங்க. பருப்பு வெந்ததுக்கப்புறமா அதுலேயே இந்த நம்ம அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்திட்டு அந்த பச்சை வாசம், தேங்காய் பச்சரிசி அதோட வாசம் போயிட்டு இது லைட்டாக கெட்டியாகணும். அது வரைக்கும் இது பண்ணிட்டோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் 1 டம்ளர் எடுத்தேங்க. 1 டம்ளர் கொஞ்சம் கம்மி, 100 கிராம் எடுத்தேன். நான் ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு வெல்லம் போட்டேன். வெல்லம் கரெக்டாக தான் இருந்தது.
இதை வந்து தண்ணியில் வந்து நம்ம லைட்டாக வந்து இது பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் வடிச்சமா தான் அதில் இருக்கிற தூசு மண் எல்லாமே நின்றுடும். இப்போ இதில் ஊற்றிட்டுங்க. இது நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி திராட்சையை வந்து இதில் வடித்து எடுத்து கொட்டிட்டோமா நம்மளோட பாயாசமும் ரெடி ஆகிடுங்க. நம்ம எப்பயுமே வந்து சேமியா பாயாசம் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இது உடம்புக்கு நல்லதுங்க. வெல்லம், பாசிப்பருப்பு எல்லாமே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. அடுத்தது பட்டாணி பருப்பில் வடைங்க. பட்டாணி பருப்பு ஏற்கனவே 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வடித்து வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறமா 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4 பூண்டுங்க, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டு பல்ஸ் மோட்டில் எடுத்துட்டுங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற பட்டாணி பருப்பையும் அதிலேயே போட்டு ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாதுங்க. கொரன்னு இருந்தால் தான் வடை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி மை மாதிரி டேஸ்ட் மாறிடுங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லா மாவுலேயும் படுற அளவுக்கு ஆயிட்டுங்க. 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாங்க, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. 150 பட்டாணி பருப்புக்கு எனக்கு 10 வடை வந்ததுங்க கரெக்டாக. எண்ணெயை வந்து நம்ம காய வச்சிட்டோமா, இதை வந்து எடுத்து டக்குன்னு போட்டுட்டோமா வேலை வந்து சீக்கிரம் ஆகிடும். இப்போ நான் எண்ணெய் ஏற்கனவே காய வச்சிட்டேங்க. இப்போ கரெக்டாக நான் உருண்டை பிடிச்சி முடித்தோடனே போடுறதுக்கு சரியாக போச்சுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம மீதி பருப்பை விடவே பட்டாணி பருப்பு வந்து வேகிறதுக்கு லேட் ஆகுங்க. அதனால் மீடியமில் வச்சுக்கணும். ஹை ஸ்பீடில் வச்சோமா மேலே வந்து கரிஞ்சி போன மாதிரி நமக்கு வெந்த மாதிரி தெரியுங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் பட்டாணி பருப்பு வேகாது. அதனால் மீடியமில் வச்சுட்டு மாற்றி திருப்பி நம்ம போட்டோம் அப்படின்னமா நல்லா மொறுன்னு வெந்து வந்துடுங்க. இந்த வாரம் நீங்கள் எல்லோரும் என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட பட்டாணி பருப்பில் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க. சுண்டல், வெள்ளை சுண்டல் செஞ்சுருந்தேங்க. இதுதான் இந்த வாரம் 2வது வாரம் வெள்ளிக்கிழமைக்கு நான் செஞ்ச ஸ்பெஷலுங்க. நீங்கள் எல்லோரும் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். இதை நான் செஞ்சதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.